ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சியோல் பஸ்டர்ஸ் டிராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஸ்டார்டிங்லயே கண்ணாடிக்காரனோட ஒய்ஃப் இந்த ஃபுட் வேஸ்ட் எல்லாம் கொண்டு போய் குப்பை தொட்டில போட்டுருங்க அனுப்பி வைக்கிறா. இவனும் அதை எடுத்துட்டு ஒரு எலிவேட்டர்ல சிவனேன்னு வந்துட்டு இருக்கான். ஆனா அங்க இருக்கிற குட்டி பையன் ஸ்மெல்லு தாங்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி சிம்பாலிக்கா இவனை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த காலத்துல பெரிய பசங்களையும் கூட நம்பிடலாமாட்டு இருக்கு, இந்த சிறு வண்டுகளை சுத்தமா நம்ப முடியலையடா அப்படின்னு புலம்பிக்கிட்டே குப்பை தொட்டிக்கிட்ட வந்தவன் அங்க ஒரு போர்டு இருக்கிறத பாக்குறான். அதுல ஃபுட் வேஸ்ட்டை வீசும் போது கரெக்டா எய்ம் பண்ணி வீசணும் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த கண்ணாடிக்காரன் ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கான் ஷூட்டிங் கேம்ல. அதுல கிட்டத்தட்ட எல்லா ஷாட்டுமே முடிஞ்சு போச்சு. கடைசியா ஒரே ஒரு ஷாட்டு அடிச்சானா பைபிள வின் பண்ணிடுவான். எல்லாரும் நர்வஸா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவனை பத்தி தான் அனௌன்ஸ்மெண்ட் ஓடிட்டு இருக்கு. பைபிள எய்ம் பண்ணி ஷூட்டும் பண்ணிடுறான். ஆனா அதுக்கப்புறம் இவன் ஃபேஸ் டல் ஆயிருது. கரெக்டா ஷூட் பண்ணானா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் காட்டல. அங்க சீனை கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வராங்க. கண்ணாடிக்காரன் ஒரு திருட்டு பையில துரத்திட்டு பில்டிங்கோட ரூஃப் டாப்புக்கு ஓடி வந்திருக்கான். ஏன்டா உனக்கு மனசாட்சியே இல்லையா? இங்கதான் எலிவேட்டர் இருக்கேடா, ஏன்டா ஸ்டெப்ஸ் வழியில ஓடி வந்து ஏன் உயிர் எடுக்கிற அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும் போது பின்னாடியே சீனியரும் வந்துடுறாரு. அந்த திருட்டு பையன் வேற இங்கிருந்து பக்கத்து பில்டிங் ஜம்ப் பண்ணலாமா வேண்டாமா அந்த கன்ஃபியூஷன்லயே இருக்கான். சரி, 2 பேர் ஆயிட்டானுங்க. இவனுக்கு கையில சிக்கனம்னா கஞ்சி காய்ச்சிடுவானுங்கன்னு உயிரை பணைய வச்சு ஜம்ப் பண்ணி பக்கத்து பில்டிங்க்கும் போயிடுறான். இவனுங்க விடுவானுங்களா? கண்ணாடிக்காரனும் சீனியரும் சேர்ந்து வெறித்தனமா ஓடி வந்து ஜம்ப் பண்ணலான்னு பார்த்தா டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. அதனால ஜம்ப் பண்ணாம ஆக்டிங் மட்டும்தான் விட்டுட்டு இருக்கானுங்க. இதுதான் சான்ஸ்னு அந்த திருட்டு பையன் டே முடிஞ்சா வாங்கடா, ஆம்பளையா இருந்தா வந்து என்னை புடிங்கடா அப்படின்னு வம்பிழுக்கிறான். அப்போ பின்னாடி இருந்து ஓடி வந்த மின்னு அசால்ட்டா ஜம்ப் பண்ணி அடுத்த பில்டிங்க்கு போயிடறா. இவனுக்குலாம் செம்ம ஷாக் ஆகுது. நெக்ஸ்ட் மின்னுக்கு பின்னாடி ஜூனியர்காரன் வெறி கொண்டு ஓடி வரான். இவனும் ஜம்ப் பண்ணி பக்கத்து பில்டிங் போயிடுவான்னு பார்த்தா காலை வச்சு அப்படியே ரிவர்ஸ்ல போயிடுறான். மின் கவலைப்படாதீங்க, நீங்க அவனை விரட்டுங்க, நான் சுத்தி வந்து கவர் பண்றேன்ட்டு வந்த வழியிலேயே ஓடி போயிடுறான். அதனால சீனியரும் ஜூனியரை ஃபாலோ பண்ணிட்டு ஓடிடுறாரு. கண்ணாடிக்காரனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. டக்குன்னு ஒரு கன்னை எடுத்து மேல பார்த்து ஷூட் பண்றான். இந்த சத்தம் கேட்ட உடனேயே ஜம்ப் பண்ணிட்டு இருந்த திருட்டு பையன் ஒரு பில்டிங்ல தொங்கிக்கிட்டே நின்னுட்டு இருக்கான். ஆனா கண்ணாடிக்காரனோட கையோ அநியாயத்துக்கு ஷேக் ஆகுது. இவனைய நெஞ்சில சுடுறான்னு சொன்னா வேற எங்கேயாவது சுடுவானாட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வைப்ரேஷன் மோட்ல இருக்கான். சோ இப்ப கண்ணாடிக்காரனுக்கு அந்த திருட்டு பையன் போறத பார்க்கும்போது அந்த சாம்பியன்ஷிப் மேட்ச்ல அவன் கடைசியா ஒரு ஷாட்டுக்கு வெயிட் பண்ணா பாத்தீங்களா, அந்த சீனை தான் மறுபடியும் காட்டுறாங்க. ஆக்சுவலா அவன் ஷூட் பண்ணவே இல்லையாட்டிருக்கு, கையை கீழே இறக்கியிருக்கான். அதே மாதிரிதான் இப்ப பிரசன்ட்லயும் அந்த திருட்டு பையனை ஷூட் பண்ணாம கையை கீழே இறக்கிடுறான். ஆனா மத்தவங்க எல்லாம் சேர்ந்து அந்த திருட்டு பையனை பிடிச்சி ஸ்டேஷனுக்கும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. பட் கண்ணாடிக்காரங்க லேட்டா தான் வரான். அப்ப மின்னு இருந்துட்டு இன்னைக்கு உன்னோட வீட்டுல ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த பார்ட்டிக்கு நம்மளாம் ரெடி ஆகணும்னு சொல்லும் போது கண்ணாடிக்காரன் இருந்துட்டு நம்ம தான் பிஸியா இருக்கோம்ல, இன்னொரு நாள் வச்சுக்கலாம்னு சொல்றான். ஆனா ஜூனியரும் சீனியரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. முடியவே முடியாது, புது வீட்டுக்கு போற, நீ ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வச்சுதான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணி மின் இருந்துட்டு ஹீரோவை கூப்பிட்டு கேட்கறான், நீங்களும் வரீங்களா அப்படின்னு. அப்போ பக்கத்துல இருக்கான் பாத்தீங்களா அந்த திருட்டு பையன், ஏமா இங்க இருக்கிற எல்லாருமே அந்த பார்ட்டிக்கு போறீங்கன்னா நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போறேன், பேசாம நானும் உங்க கூட வரட்டுமா அப்படின்னு கேட்கறான். இவனுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றதுனே தெரியல. மின்னு இருந்துட்டு கண்டிப்பாடா உன்னை கூப்பிடாம போவோமா, ஆண்டு வேலைதான் ஜெயில் இருக்கு, உன்னை இறக்கி விட்டுட்டு தான் நாங்க போவோம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் மூஞ்சி மாறிடுது. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த கண்ணாடிக்காரனோட வீட்டுக்கும் வந்துடுறாங்க. பார்ட்டினா வேற என்ன இருக்கும், ஜாலியா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. ஹீரோ மட்டும் நான் டிரைவ் பண்ணணும் அதனால தண்ணியே குடிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒதுங்கிடுறான். அப்போ கண்ணாடிக்காரனோட ஒய்ஃப் நல்லா குக் பண்ணுவாங்களாட்டு இவங்களுக்காக நிறைய டிஷ்ஷஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. சரி, சீனியரும் பேசிக்கிட்டே அதை எடுக்கலான்னு போகும்போது கண்ணாடிக்காரனோட ஒய்ஃப் இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட நகர்த்தி வைக்கிறாங்க. இவருக்கு செம மொக்கையாயிருது. அப்ப கண்ணாடிக்காரன் வந்துட்டு இங்க பாருங்க இந்த எக் நான் தான் பண்ணேன், இதை சாப்பிடுங்கன்னு சீனியருக்கு ஊட்டி விடுறான். அவரும் வாயில வச்ச உடனேயே அடடடடா டேஸ்ட் சூப்பரா இருக்குடா அப்படின்னு சொன்னவர் இந்த பக்கமா திரும்பி துப்பிட்டு இருக்காரு. ஏன்னா முட்டைனா முட்டையை மட்டும் போடணும், இவன் முட்டை ஓடெல்லாம் போட்டு சமைச்சிருக்கானாட்டு இருக்கு. அப்ப கண்ணாடிக்காரனோட குட்டி பொண்ணு சீனியரையே பார்த்துட்டு இருக்கிறத அவர் நோட் பண்றாரு. என்னமாச்சு உனக்கு, அங்கிளையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கேன், அங்கிள் அவ்வளோ அழகாவா இருக்கு அப்படின்னு இவர் கேட்கும்போது அந்த குட்டி பொண்ணு அவங்க அம்மாவோட காதை போய் கடிக்கிறா. அப்ப அவங்க அம்மா இருந்துட்டு நோ 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 பெரியவங்க கிட்ட அப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணிடுறாங்க. மறுபடியும் அந்த குட்டி பொண்ணுக்கு மனசை கேட்காம அவங்க அம்மாவோட காதை கடிக்கிறா. எல்லாரும் ஒட்டு கேட்கலான்னு பார்த்தா என்ன பேசுனாங்கன்னு வெளியே தெரியல. மறுபடியும் அந்த கண்ணாடிக்காரனோட ஒய்ஃப் இருந்துட்டு இல்லம்மா பெரியவங்க கிட்ட அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சீனியருக்கு வேற சஸ்பென்ஸ் தாங்க முடியல. ஏங்க உங்க பொண்ணு என்னை பத்தி ஏதோ சொல்லிட்டு இருக்கா, அவ்வளோ அழகாவா இருக்குன்னு கேட்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நீங்க பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க.
அதுக்கப்புறம் ஜூனியர் கிட்ட ஒரு பொண்ணு உட்காந்து மொபைல்ல கேம் விளையாண்டு இருக்கா. மத்த 2 பொண்ணுகளை நம்ம சீனியர் டைனாசர் மாதிரி எல்லாம் பயமுறுத்திட்டு இருக்காரு. இதனால 2 பொண்ணுங்க கண்ணாடிக்காரனை கட்டி பிடிச்சிட்டு இதுகிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க, இந்த மிருகம் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்க. கண்ணாடிக்காரனோட ஒய்ஃப்கா இந்த சத்தம் எல்லாம் தாங்கவே முடியல. ஏன்னா 2 குழந்தைங்க கண்ணாடிக்காரனை நச்சரிச்சிட்டு இருக்கு, ஒரு குழந்தைய சீனியர் நச்சரிச்சிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம 4ஆவதா ஒரு குழந்தை ஜூனியர்காரனோட மொபைல்ல கேம் விளையாண்டு இருக்கா. இதை பாக்குற அவளுக்கு செம காண்டாகுது. எல்லாரும் ரூமுக்கு போங்க அப்படின்னு 2 டைம் 3 டைம் சொல்றா. யாரும் கேட்கிற மாதிரி இல்ல. இப்ப ரூமுக்கு போக போறீங்களா இல்லையான்னு ஒரு சத்தம் போடுவா பாருங்க. மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்டே சைலண்ட் ஆயிடுறானுங்க. ஒரு நிமிஷத்துல கங்கா சந்திரமுகியாவே மாறிட்டா. டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் தூங்குற டைம் ஆச்சுல வாங்கன்னு அத்தனை குழந்தைங்களும் உள்ள கூட்டு போயிடுறா. அப்ப சீனியரை பார்க்கணுமே. கண்ணாடிக்காரனை பார்த்து ஒன்னும் பிரச்சனை எதுவும் இல்லையே, நாளைக்கு ஆபீஸ்க்கெல்லாம் வருவியா இல்ல ஹாஸ்பிட்டல்ல வந்து மீட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுறாரு. கண்ணாடிக்காரனும் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நார்மலா நடக்கிறதா அப்படின்னு சமாளிச்சிட்டு இருக்கான். சரி இதுக்கு மேல இருந்தா ஆபத்து, சரக்கையும் மிச்சம் வைக்க முடியாது. டக்கு புக்குன்னு குடிச்சிட்டு கிளம்பலான்னு குடிக்க ஆரம்பிக்கும் போது மறுபடியும் எல்லா குழந்தைங்களும் வந்து நான் உள்ள போக மாட்டாப்பா அப்படின்னு கண்ணாடிக்காரனை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. கண்ணாடிக்காரனும் அவன் ஒய்ஃபும் வழி அனுப்பி வைக்கிறதுக்காக வெளியே வரைக்கும் வராங்க. அப்ப ஹீரோ இருந்துட்டு மின்னுகிட்ட நான் போற வழியில உன்னை டிராப் பண்ணிடுறேன் மின்ன கூப்பிட்டு கிளம்பிடுறான். இந்த சீனியர் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம டே பக்கத்துல போய் மறுபடியும் ஒரு டைம் சரக்கு அடிக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. ஜூனியருக்கு சந்தோஷமாயிருது. ஆக்சுவலா கண்ணாடிக்காரனுக்கும் இதுல சந்தோஷம் தான். அவன் கிளம்பலான்னு பார்க்கும் போதே அவன் ஒய்ஃப் அவன் கையை பிடிச்சிக்கிட்டு எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்கன்னு சொல்லிட்டு அவன் உள்ள இழுத்துட்டு போயிடுறாங்க. சரி இவனுக்கு இன்னைக்கு சங்கு தாண்டி நம்ம வா குடிப்போன்ட்டு ஜூனியரை கூப்பிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணவும் வந்திருக்காங்க. ஆனா சீனியர் மட்டும் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவன் கொக்கோ கோலா தான் குடிச்சிட்டு இருக்கான். அப்ப ஜூனியர்காரர் இருந்துட்டு பரவாயில்லையே கண்ணாடிக்காரர் இந்த வயசுல 4 குழந்தைக்கு அப்பா இருக்காரு, அன்பா இருக்காங்க அவங்க ஒய்ஃப் அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருக்கும் போது சீனியர் இருந்துட்டு டே தலைவிதியை யாருனால மாத்த முடியும், அவங்களுக்கு என்ன எழுதியிருக்கோ அது கிடைச்சுதானே ஆகணும். சொல்ல போனா அவன் ஒய்ஃப் அவன் சந்திச்சதே ஒரு விபத்து தான் அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் பிளாஷ்பேக்கை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆக்சுவலா நேஷனல் லெவல் மேட்சுக்கு போகும்போது தான் அவன் ஒய்ஃபை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருக்கான். அவங்களும் ஒரு டேபிள் டென்னிஸ் பிளேயராட்டு இருக்கு. இவன் சிவனேன்னு ஓரமா உட்காந்து வார்ம் அப் பண்ணிட்டு இருந்தாங்க. தூக்க கலக்கத்துல கொட்டாய் விட்டது ஒரு தப்பா. அவன் அடிச்ச பால் இவன் வாய்க்குள்ளேயே வந்து விழுந்துருது. அதுக்கப்புறம் பாலை வாங்குறதுக்காக அவன் வந்திருக்கான். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கண்ணாடிக்காரன் அவனோட ஒய்ஃபையே பார்த்திருக்கான். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுங்கிற மாதிரி முதல் பார்வையிலேயே கண்ணாடிக்காரன் மொத்தமா பிளாட் ஆயிருக்கான். அதுக்கப்புறம் அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக உங்க ஷாட் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்துச்சுங்க, நல்ல வேளை பல்லுக்கு ஒன்னும் ஆகலன்னு சொல்லிட்டு பாலை தொடச்சு கொடுத்துருக்கான். ஆக்சுவலா அவன் ஒய்ஃபுக்கும் இவனை பார்த்த உடனே பிடிச்சிருந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கண்ணாடிக்கார பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது மறுபடியும் அதே பால் அங்க வந்து உழுகுது. எடுத்து பார்த்தா அதுல ஒரு ஹார்டின் போட்டிருக்கு. பேக் சைட்ல ஒரு நாள் டின்னருக்கு நம்ம வெளியே போலாம் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்ப கரெக்டா அவனோட ஒய்ஃபும் அங்க வந்துடுறா. அவ இன்னொரு பாலை தூக்கி போடுறா. அதை பிடிச்சு பார்த்தா அதுல அவளோட போன் நம்பர் எழுதியிருக்கு. அவளதான் காலையில பிராக்டிஸ்ல மீட் பண்ணவன் நைட்டு பிராக்டிஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போறக்குள்ளேயுமே பிக்கப் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் மேட்ச் எல்லாம் முடிஞ்சு நம்மால் கோல்டு மெடலும் ஜெயிச்சிடுறாரு. ஆனா ஒய்ஃப் தான் குவாலிஃபை ஆகல. இருந்தாலும் அந்த கோல்டு மெடலை ஒய்ஃபுக்கு போட்டுவிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். ஆக்சுவலி இப்ப அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது. சரிம்மா அடுத்து என்ன பிளான் கேட்கும்போது நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இவனால ஏத்துக்கவே முடியல. ஐயோ முடியவே முடியாது, இன்னைக்கு ஒரு நாள் நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கெஞ்சறான். ஆனா அவன் முடியாதுன்னு சொல்லிடுறா. அப்போ கண்ணாடிக்காரன் வந்துட்டு இங்க பாத்தியா என் செஸ்ட்ல நம்ம கண்ட்ரியோட பிளாக் இருக்கு, அடுத்தது ஒலிம்பிக் லெவல்ல நான் செலக்ட் ஆயிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த நாடு உனக்கு என்ன பண்ணுச்சுன்னு பார்க்காத, நீ நாட்டுக்கு என்ன பண்ணன்னு பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு, நம்ம நாட்டோட பெருமையை நான் தானே காப்பாற்றணும் அப்படின்னு சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கான். அவன் ஒய்ஃப் இருந்துட்டு எல்லாமே சரிதான், நான் வீட்டுக்கு போகணும்னு தானே சொன்னேன், ஏன் சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது முடியவே முடியாது, நீ என் கூட இருந்தா லைஃப் நல்லா இருக்கும், இன்னைக்கு ஒரு நாள் என் கூட ஸ்டே பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு ஹோட்டலை பாக்குறான். அப்படியே பிரசன்ட்டுக்கு வராங்க. ஜூனியர்காரன் இருந்துட்டு அப்படின்னா அங்கதான் அவங்க லவ் ஸ்டார்ட் ஆச்சா அப்படின்னு கேட்கும்போது லவ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகல, அந்த ஹோட்டல்ல தான் முதல் குழந்தை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஐயோ அப்ப ஒலிம்பிக்கு போகணும்னு வசனமா பேசினானே அது என்னாச்சுன்னு கேட்கும் போது சீனியர் இருந்துட்டு டே ஏதோ ஒன்றுல தான்டா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், அவன் தான் உருப்படியே குழந்தைய ஏற்பாடு பண்ணிட்டானே, கடைசி வரைக்கும் அவன் ஒலிம்பிக்கு செலக்ட் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் ஃபுல் ஃபிளெஜ்டா கஷ்டப்பட்டு எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணி தான் போலீஸ் ஆனா அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஜூனியர் இருந்துட்டு அந்த ஹோட்டல் முன்னாடி பேசும்போது ஹனிமூனுக்காக ஈஃபில் டவர்ல கூட்டு போறேன்னு சொல்லி தானே பிக்கப் பண்ணாரு, போயிட்டு வந்துட்டாங்களான்னு கேக்குறான். சீனியர் இருந்துட்டு போயிட்டு வந்துட்டாங்கடா, ஆனா கார்ல போனாங்கன்னு சொல்லும் போது இவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. இங்கிருந்து பிரான்ஸுக்கு எப்படி கார்ல போவாங்கன்னு கேட்கும் போது அந்த விஷயத்தை காட்டுறாங்க.
அந்த ஊர்ல ஈஃபில் டவர் மாதிரியே ஒரு பொம்மையை செட் பண்ணி வச்சு அதுக்கு முன்னாடி போட்டோ எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் கூட்டு போயிருக்கான். ஆக்சுவலா அப்ப கூட்டு போகும்போதே கையில ஒரு குழந்தை இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். சரிங்க சீனியர், அப்ப 2வது குழந்தை எப்ப ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்னு அவன் கேட்கறான் வெக்கமே இல்லாம. அதுக்கும் சீனியர் கூச்சம் இல்லாம, டே அவன் ஃபர்ஸ்ட் டே போலீஸ் ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டான். அன்னைக்கு வேலை முடிச்சு வரும்போது அந்த ஒய்ஃபுக்கு பிடிக்குமே டோனட் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கான். ஆக்சுவலா அந்த டோனட்டோட ஸ்மெல் பிடிக்கல, இருந்தாலும் இவன் பாசமா வாங்கிட்டு வந்துட்டானேன்னு லவ் பிளிரிருச்சு. அப்பதான் 2வது குழந்தையும் ஏற்பாடாச்சு அப்படின்னு சொல்றாரு. இந்த 2 லூசு பசங்களும் சத்தமா பேசுறதுல பக்கத்து டேபிள்ல இருக்கிறவங்கள இவங்களே வாட்ச் பண்ற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு பேசுறானுங்க. சரிங்க சீனியர், அதுக்கப்புறமா சும்மா இருந்திருக்கலாமே, 3வது குழந்தை எப்படி வந்துச்சுன்னு கேக்குறான். அதை எப்படிரா என் வாயால சொல்லுவேன்? அதுதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, கொடுமை கொடுமைன்னு எங்கேயோ போனா அங்க 2 கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சான்னு. அந்த மாதிரி தான்டா இவனுக்கு 3வது குழந்தையும் உருவாச்சு அப்படின்னு சொல்றாரு. நடந்த விஷயத்தையும் காட்டுறாங்க. 2 குழந்தை ஆனனால ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைய தூங்க வச்சுட்டு இவங்களும் டயர்ட்ல வந்து படுக்கிறாங்க. ஆனா கண்ணாடிக்காரன் சும்மா இல்லாம அவனுக்கு இப்பதான் அன்பு பிளிரிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா அவன் ஒய்ஃப் இருந்துட்டு, நீ ஆல்ரெடி அன்பை காட்டினதுதான் 2 உள்ள தூங்கிட்டு இருக்கு, அதனால தயவு செஞ்சு சும்மா இரு அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப இந்த கண்ணாடிக்காரன் இருந்துட்டு, அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத, நான் இன்னைக்கு ஒரு டாக்டரை மீட் பண்ணேன், அதுவும் சியோல் யூனிவர்சிட்டியில படிச்சவரு. அவர் ஒரு ஃபேமிலி பிளானிங்கை பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு, அதுக்கு பெரிய டிஸ்கவுண்டும் கொடுத்தாரு, நான் அதை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஏன்டா லூசு பையில, இதுக்கெல்லாம் யாராவது டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்களா, அதையும் போய் பண்ணிட்டு வந்திருக்கே அப்படின்னு கத்துன்னு கத்துறா. இருந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம லவ்வை யார் தடுக்க முடியும் அப்படின்னு 2 பேரும் மஜாவா இருந்துடுறாங்க. அடுத்த கொஞ்ச நாள்லயே இவன் ஒய்ஃப் மறுபடியும் பிரெக்னென்ட் ஆயிருக்கா. அட என்னடா இது கொடுமை, ஆபரேஷன் பண்ணி பிரெக்னென்ட் ஆயிருக்காளேன்னு அவளை கூப்பிட்டு நேரம் அந்த டாக்டர் கிட்டே போயிருக்காங்க கண்ணாடிக்காரன். ஹலோ டாக்டர், உனக்கு வயசாயிடுச்சுன்னு மரியாதை கொடுத்து பேசுறேன். நீ தான் சொன்ன ஆபரேஷன் நல்லபடியா போயிருக்கு, இதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. இப்ப என் ஒய்ஃப் பிரெக்னென்ட் ஆயிருக்கா, அதுக்கு என்னடா பதில் சொல்ல போற அப்படின்னு கேட்ட உடனே அந்த டாக்டர் இருந்துட்டு, ஏன்டா நான் தான் ஆல்ரெடி கூட சொல்லியிருந்தேனே, பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு 0.3% தான் சான்சஸ் இருக்கு, மத்தபடி சான்சஸே கிடையாது. ஆனா உன்னோட கெட்ட நேரமா நல்ல நேரமான்னு தெரியல, நீ அந்த 0.3% வந்துட்டடா அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம என்னோட கேரியர்லயே இந்த மாதிரி ஒரு கேஸை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் கண்ணாடிக்காரனோட ஒய்ஃப் அங்க இருக்கிற டாக்டரோட சர்டிபிகேட்டை பாக்குறா. ஆக்சுவலா சியோல் யூனிவர்சிட்டின்னு தான் இவன் சொல்லியிருப்பான், ஆனா அவர் படிச்சிருந்தது சியோன் யூனிவர்சிட்டி. ஒரு எல்லுக்கு பதிலா என்ன போட்டு மொத்தமா இவன் கதையை முடிச்சிட்டானுங்க. 2 குழந்தையவே எப்படி வளர்த்த போறோன்னு தெரியல, இதுல 3வது வேறையா அப்படிங்கிற சோகத்துல சீனியர் கூட வந்து மூக்கு முட்டை குடிச்சிட்டு, இதுக்கப்புறம் டாக்டர் என்னங்க ஆபரேஷன் பண்றது, இந்த போர்க்கை வச்சு என்னையவே நான் குத்திக்க போறேன் அப்படின்னு லூசுத்தனமா கத்தி புலம்பி இருக்கான். சீனியரும் சென்டிமெண்ட்ல அழுதுகிட்டே, டே டாக்டர் சொன்னதையும் தாண்டி உனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குடா, இது யாரும் தடுக்க முடியாது, என்ன பண்ண முடியும், தலையெழுத்து ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிதான் அந்த 3வது உருவாயிருக்கு. இதை கேட்கிற ஜூனியர் கண்ணுக்கு செம்ம ஆச்சரியமாயிருது. அது எப்படிங்க 0.3% சான்சஸ் இருக்குன்னு சொல்லி அவனுக்கு குழந்தை பிறந்துச்சு? எனக்கு அதுவும் கூட ஆச்சரியம் இல்லைங்க. அதுக்கப்புறம் 4வதா வேற ஒரு குட்டி போட்டிருக்கானே, அது எப்படின்னு கேக்குறான். இப்ப சீனியரோட கிளாஸ்ல இருக்க பியர் தீந்து போச்சு. அதை ஆர்டர் பண்ணணுமே நினைக்கிறக்குள்ளையுமே பக்கத்து டேபிள்ல இருந்து இவங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருந்த 2 பேர் குடுகுடுன்னு ஓடி வந்துடுறானுங்க. ஐயா இந்தாங்க என்னோட பீர் கூட வச்சுக்கோங்க, ஆனா கதையை மட்டும் நிறுத்திடாதீங்க. அந்த 0.3% சான்ஸ் இருக்கிறவனுக்கு எப்படி இன்னொரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு அவனுங்களும் ஆச்சரியமா கேட்கிறானுங்க. சோ இப்பதான் நம்ம சீனியர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 3 குழந்தைங்களுக்கு அப்பா ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு பொறுப்பும் கடமை உணர்ச்சி ரொம்ப அதிகமாயிருச்சு. சொல்ல போனா அவனை யாரும் தடுக்க முடியல அப்படின்னு சொல்ற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்லும் போதே பைபிள் ஒரு வீட்டுக்குள்ள புந்து அடாவடித்தனம் பண்றான். அத்தனை பத்தி பொழந்து கட்டுறான். கடைசியா அவனுக்குன்னு ஒரு ஹெட் இருப்பான் பாத்தீங்களா, அவன் மேல இருந்து ஜம்ப் பண்ணிடுவான்னு சொல்லும் போது கண்ணாடிக்காரர் இருந்துட்டு, டே எனக்கு டைம் ஆச்சு, வீட்டுல குழந்தைங்களாம் வெயிட் பண்ணுவாங்க, சொல்றத கேளு, உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு நான் கிளம்பிடுறேன்னு சொல்றான். ஆனா அவன் கேட்காம ஜம்ப் பண்ணிடுறான். பின்னாடியே கண்ணாடிக்காரனும் ஜம்ப் பண்ணிடுறான். பாவம் அந்த திருட்டு பயலுக்கு காலில் மட்டும்தான் அடி. நம்மால் ஜம்ப் பண்ணதுல ஒரு செவுத்து மேலேயே உளுந்து மறுபடியும் ஃபியூஸ் கேரியர் வீக் ஆகி போச்சு. ஆனா இப்படி ஒரு வீர தீர சம்பவம் பண்ணனால நம்ம ஆளுக்கு ப்ரொமோஷனையும் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. ப்ரொமோஷனை வாங்கும்போது வீல் சேர்ல தான் வரான். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா டைப்பர் போட்டு வந்திருக்காங்க. இத பார்க்கும்போது அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்த சீனியர் ஆபீசர்ஸ்க்கே சிரிப்பு வந்துருது. அந்த டைப்பர்ல வேற நீங்க தான் சூப்பர் டாடி, ஸ்டே ஸ்ட்ராங்னு குழந்தைங்க எழுதி கொடுத்துருக்காட்டிருக்கு. அதுக்கப்புறம் பைபிள ரெக்கவர் ஆகிற வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருக்கான். இவனுக்கு படாத இடத்துல அடிபட்டனால அதுக்குண்டான ஸ்பெஷலிஸ்ட போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. இவனும் அதுக்காக தான் வந்திருக்கான். அந்த டாக்டரை பார்க்கற இவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. நீயா அப்படிங்கிற மாதிரி பார்க்கறான். இந்த இடத்துல இந்த எபிசோட கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.